Good morning to all. Today we will talk about 10th scienceல நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், எலக்ட்ரிசிட்டி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதில் பார்த்தோம். சரிங்களா? இப்போது இந்த எலக்ட்ரிசிட்டியிலே ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் எது அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த ஓம்ஸ் லா. சரிங்களா? இந்த ஓம்ஸ் லா வந்து எலக்ட்ரிசிட்டி படிக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லா பிரகாரம் தான் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பார்க்குறோம், ஓம்ஸ் லா. A German physicist, Georg Simon Ohm, established the relation between the potential difference and current. இந்த தீம் சொன்னது யார்? இந்த லா ஜெர்மன் ஃபிசிஸ்ட், அவர் இயற்பியல் அறிவியலாளர். அவரோட நேம் என்னென்னா ஜார்ஜ் சைமன் ஓம். அதனால தான் ஓம்ஸ் லான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜார்ஜ் சைமன் ஓம். இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரிலேஷன்ஸ் பிட்வீன் ரெண்டு விஷயத்துக்கு 3 விஷயத்துக்கு ஒரு ரிலேஷன்ஸ் சொல்லியிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலேஷன் பிட்வீன் வோல்ட், அதாவது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த 3க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் இவர் வந்து இந்த ஓம்ஸ் லாவே என்னென்னா 3க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? என்னென்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாவே வோல்ட்டுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, வி, அதாவது என்ன யூனிட் அப்படின்னா வோல்ட், வி கேபிட்டல் வி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கரண்ட், ஐனா என்ன, கரண்ட் தெரியலையே, ஐக்கு யூனிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஐ, இது கரண்ட்டுக்கு. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆர். சரிங்களா? இது 3க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் ஓம்ஸ் லா. ஓகேவா? சரி, என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு, இந்த ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிம்பிள் சர்க்கியூட். இதை வச்சு தான் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸாக இதோட ஜாயினிங் இந்த எக்ஸு ஒய்ன்னு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ, ரெசிஸ்டர் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி சிம்பிள்ஸில். ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த மாதிரி தான் சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த எப்பயுமே ரெசிஸ்டன்ஸுக்கும் பேரலாக தான் இந்த வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, இந்த வோல்ட் மீட்ரு இப்படி கனெக்ஷன்ஸ். இங்கேருந்து சீரீஸில் அந்த சர்க்கியூட் கண்டினியூஷன் இருக்கு இல்லையா, கண்டக்டர், அதில் வந்து அம்மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அந்த சீரீஸில் அந்த கண்டினியூஷனில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு. அம்மீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து எதோட கனெக்ட் பண்ணுறோம், பேட்ரியோட. அதுதான் பீன் போட்டிருக்கோம் இல்லையா, பேட்ரியோட கனெக்ட் பண்ணுறோம். எப்பயுமே பேட்ரிக்கு பக்கத்தில் கீ இருக்கும். கீ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேட்ரியிலேருந்து கனெக்ஷன் கீ வழியாக ஃப்ளோ ஆகும். அப்படிங்கிறதுனால எப்பயுமே கீ வந்து பேட்ரியோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம் இதை. ஆர்ஹெச் அப்படின்னா என்னென்னா வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த ரியோஸ்டாட்டுங்கிறது வந்து இதோட வந்து ஜாயிண்ட் ஆகும். இதோட இந்த ரெசிஸ்டரோட சேர்ந்து ஜாயிண்ட் ஆகும். இது வந்து ரெசிஸ்டர், இது வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். அதை ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சிம்பிள்ஸு சொல்லியிருக்கும்போது. இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. எங்கே, எது வழியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், பேட்ரியில். சரியா? பேட்ரியிலேருந்து எவ்வளோ வோல்ட்டு கரண்ட்டு, சரியா, நம்ம ஃப்ளோ பண்ணுறோம். அதிகமாக ஃப்ளோ பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும். இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ளோ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சரியா? அப்போது அங்கே என்ன ஆகுது, வோல்ட்டு அதிகமாகுது, கரண்ட்டு
அதிகமாகும். வோல்ட் அதிகமாக இருந்தால் கரண்ட்டு அதிகம் ஆகும். தெரியும் தானே இல்லையா? வோல்டேஜ் கம்மின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்லாம் நீங்கள் வீட்டிலலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட்டு டிம்மாக எரியும், ஃபேன் ஸ்லோவாக ஓடும். ஏன் அப்படின்னா வோல்டேஜ் பத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பிகாஸ் வோல்டேஜ் அதிகமாச்சு அப்படின்னா கரண்ட்டு அதிகமாக கிடைக்கும், வோல்டேஜ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா கரண்ட்டு கம்மியாக கிடைக்கும். இது நம்ம நார்மலாக எல்லாருமே வீட்டில் பார்த்துருப்போம். சரிங்களா? அதுதான் வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் கரண்ட் அதிகமாகும், வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் கரண்ட்டு கம்மியாகும். ஸோ வோல்ட்டுக்கும் கரண்ட்டுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே சேம் தான். இது எந்த அளவு அதிகமாகுதோ 8, இது ஒரு 10 வோல்ட் இருக்குது அப்படின்னா கரண்ட்டும் அதே 10 இருக்கும். சரிங்களா? அப்போது இது ரெண்டுமே எப்பயுமே டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல், ரெண்டுக்குமே ரிலேஷன் இருக்குது. சரியா? இதைத்தான் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போது எனக்கு வோல்ட்டும் அதிகமாகுது, இது கரண்ட்டும் அதிகமாகுது. இப்போ நான் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் சொல்லிட்டேன். எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலில் நம்ம எடுக்கணும், ஈக்குவலில் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? இதுக்கு எடுத்துகிட்டு நான் ஈக்குவலில் கொண்டு வரேன் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் என்ன யூஸ் பண்ணுறேன்? இங்கே என்ன முக்கியம்? நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லணும்? வோல்ட்டு, கரண்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது மூணுக்கான ரிலேஷன்ஷிப் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? இந்த ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? விஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ. இதுதான் இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுக்கும்போது கொடுக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரிங்களா? இது ஆர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ ரெசிஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சா? அதனால் இப்போ ரெசிஸ்டன்ஸ் இப்படி வச்சுக்கிறேன். இங்கே ஐயை இந்த பக்கம் நான் கொண்டு வரேன், கரண்ட்டை. ஏன்னா கரண்ட்டு இதுவும் ஒன்று தானே இல்லையா? அப்போ இங்கே மல்டிபிளில் இருக்குது. ஸோ வி டிவைடட் பை ஐ பாருங்கள். இதில் உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஐ டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் வின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மாற்றும்போது உங்களுக்கு நிறைய அதாவது சுற்றி வளைச்சி போகிற மாதிரி இருக்கும். அப்போது ஆர் நீங்கள் கொடுக்கும்போது 1/r ஐஸ் ஈக்குவல் டு 1/r அப்படின்னு கொடுக்கணும். அதை திருப்பி உங்களுக்கு டைரக்ட்லி இன்வர்ஸில் கொண்டு வரணும். ஸோ இதை ரொம்ப உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் ஒரு ஷார்ட் ஃபார்மில் எப்படின்னா நம்ம வி டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் ஐன்னு போட்டோம், v is equal to RI அப்படின்னு சொல்லிட்டோம். ஆருங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா R is equal to V/I அப்படின்னு நம்ம போடலாம். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ஸ்டடி கரண்ட் I flowing through a conductor is directly proportional to the potential difference V between the two ends of the conductor. இது என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓம்ஸ்ல அப்படி டெம்பரேச்சருங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸோட அந்த ஹீட்னஸ். சரிங்களா? அது ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அது கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் எப்படியாகவும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு இல்லையா கண்டக்டர் வழியாக. அது டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னல், எதுக்கு? வோல்ட்டுக்குன்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு அப்போசிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? என்ன அப்போஸ் பண்ணுது அப்படின்னா கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறதுல அப்போஸ் பண்ணுறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ஒரு காப்பர், இது பிளாஸ்டிக். சரியா? இப்போ நமக்கு கரண்ட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த காப்பரில் நான் பாஸ் பண்ணுறேன். சரியா? கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகும்? நமக்கு ஆப்போசிட்டில் நமக்கு கரண்ட்டு கிடைக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா காப்பர் கரண்ட் அப்சர்வ் பண்ணும். பட் இது ஒரு பிளாஸ்டிக்னு சொல்லிட்டோம். இந்த பிளாஸ்டிக்கில் நீங்கள் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறீங்க.
அது அப்சர்வ் பண்ணுமா? பண்ணாது. அதனால தான் ஒயர்லாம் பார்த்திங்கன்னா மேலே இந்த பிளாஸ்டிக் கோட்டிங் ஒயரில் இந்த ஒயர் மேலே ரப்பர் மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி சுற்றி இருக்கு இல்லையா, அது காரணம் என்ன? அது வந்து கரண்ட்டை அப்சர்வ் பண்ணாது. சரியா? அப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் காப்பரில் கம்மியாக இருக்குது. சரிங்களா? அதாவது அப்போஸ் பண்ணுறது, எதிர்க்கிறது, வரவிடாமல் தடுக்கிறது. சரிங்களா? அந்த காப்பருங்கிற மெட்டீரியலில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கரண்ட் உங்களுக்கு ஈஸியாக அதில் ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு காரணம் ரெசிஸ்டன்ஸ் கம்மி, அப்போ கரண்ட்டு அதிகம். ஆனால் பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுது? ரொம்ப அப்போஸ் பண்ணுது, கரண்ட் உள்ளே வர விடாமல் அப்போஸ் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பாருங்கள், காப்பரில் கரண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுது? ஈஸியாக அப்சர்வ் பண்ணி நமக்கு கரண்ட் வெளியில் கொடுக்குது. அதனால் அந்த இடத்துல என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, அப்போஸ் பண்ணுற லெவல் வந்து கம்மியாக இருக்குது. கரண்ட் அதனால் என்ன ஆகிடுது? ஈஸியாக ஃப்ளோ ஆகி வெளியில் நமக்கு கிடைக்குது. ஆனால் பிளாஸ்டிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் கரண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அது உள்ள எலக்ட்ரான் சார்ஜஸ் வந்து உள்ளே போகாது. பிகாஸ் இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகம். அதாவது அப்போஸ் பண்ணுற கரண்ட் அப்போஸ் பண்ணுது, வரவிடாமல் தடுக்குது. அந்த பவர் அதில் அதிகமாக இருக்கனால அங்கே கரண்ட் என்னவாக இருக்குது? லோவாக இருக்குது, இல்லாமல் இருக்குது. சரியா? இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்குது, ஆனால் கரண்ட் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அந்த வோல்ட்டும் கரண்ட்டும் வந்து உங்களுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? வோல்ட்டும் கரண்ட்டும் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நீங்கள் கொடுக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எதுக்கு? கரண்ட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பாருங்கள், உங்களுக்கு இங்கே வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க? 1/r கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபவுண்ட் 1/rன்னு கொடுத்துருக்காங்க. I = 1/r × V இந்த மாதிரி மெத்தடில் கொண்டு வந்து அதுக்கப்புறமா I × R அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வோல்ட் கண்டுபிடிக்கிறது. இது கொஞ்சம் சுற்றி வளைச்சி போகிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. ஆனால் நம்ம போட்டதில் பார்த்திங்க அப்படின்னா V டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் Iங்கிறோம். இப்படி கொடுத்துட்டோம்னா டைரெக்டாக என்ன சொல்லலாம்? V வந்து = கான்ஸ்டன்ட் வேல்யூ R I. இப்போ நான் வந்து ரெசிஸ்டன்ஸை முன்னாடி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கிது? I / வோல்ட் டிவைடட் பை ஐன்னு கிடைக்கிது. சரியா? வோல்ட் டிவைடட் பை ஐ, அதாவது இந்த ஆரை நான் இங்கேயே வச்சுக்கிறேன், ஐ இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ V டிவைடட் பை ஐன்னு வரும். அதை அப்படியே மாற்றி போட்டிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, இப்போது R = V டிவைடட் பை ஐங்கிறது நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது. சரியா? இதில் அப்போசிங் இது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு கரண்ட் வந்து என்ன பண்ணும்? ரொம்ப அதிகமாக அப்போஸ் பண்ணிச்சுன்னா இது கரண்ட் குறையும். சரியா? ஆர் அதிகமாக இருந்தால் ஐ குறையும், ஆர் குறைவாக இருந்தால் ஐ அதிகம் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ நார்மலாக இருந்துச்சு, நமக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, இப்போது நமக்கு கொடுக்குறது என்னென்னா V = IR. ஐஆருங்கிறது உங்களுக்கு எப்பயுமே கேல்குலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. சரிங்களா? V = IR, அதாவது உங்களுக்கு வோல்ட் கண்டுபிடிக்க சொல்லி கரண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, அப்படியே கொடுப்பாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு கரண்ட் மட்டும் இவ்வளோ, நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸும் வோல்ட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் அதாவது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொன்னால் வோல்ட் டிவைட் பை ஐன்னு கொடுப்பாங்க. கரண்ட்டை நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி கரண்ட்டை கொடுத்தாங்கனாலும் V/Rன்னு போடலாம். அப்புறம் நமக்கு வோல்ட் கண்டுபிடிக்க சொன்னால் டைரெக்டாக V = RI இல்லை IR எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபார்முலாவில் அப்படியே
ப்ரொசீட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. 2 வேல்யூ கொடுத்துருவாங்க, ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது ஆர் வந்து கான்ஸ்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆருங்கிறது என்னென்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளாஸ்டிக்கு, காப்பரு, அந்த மாதிரி எந்த மெட்டீரியல் வேணாலும், சாண்டு, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். எதில் நீங்கள் கரண்ட் கொடுக்குறீங்களோ அது எது அதிகமாக அப்போஸ் பண்ணுதோ அது வந்து அந்த இடத்துல வந்து கரண்ட்டு கம்மியாக இருக்கும். எது கம்மியாக அப்போஸ் பண்ணுதோ அந்த இடத்துல கரண்ட்டு அதிகமாக ஃப்ளோ ஆகும். அவ்வளோதான் உங்களுக்கு வித்தியாசம். சரிங்களா? அப்போது கரண்ட்டுக்கும் வோல்ட்டுக்கும் அதாவது கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதுக்கு ஒரு சின்ன கிராஃப் கொடுத்து உங்களுக்கு விளக்கியிருப்பாங்க. இருங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கிராஃபில் உங்களுக்கு அதாவது ஆம்பியர், அந்த கரண்ட்டுங்கிறது தானே இல்லையா, அதை ஒய் ஆக்சிஸ்லேயும் இந்த வோல்ட் அதாவது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வச்சாச்சு. சரிங்களா? இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் வோல்ட் அதிகமானால் கரண்ட்டு அதிகமாகும், வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா கரண்ட்டு கம்மியாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இந்த கிராஃப் ஷீட்டில் பாருங்கள், இப்போது ஃபஸ்ட் கரண்ட் வந்து எனக்கு 5 அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே 2.5னா ஈக்குவலாக 5ன்னு இருக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் அதிகமாகும். 2.5 அப்போது இந்த மாதிரி 10 அப்படிங்கிறது இங்கே 5. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகுது, கிராஃபில் எனக்கு பாசிட்டிவ் இதுதான் கிடைக்குது இல்லையா? எந்த ஒரு கர்வ் பாத்தையோ இல்லை, இப்படி வளைஞ்சோ இல்லை பெல் ஷேப்போ இந்த மாதிரி வளைஞ்சோ இல்லை ஏற்ற இறக்கத்தோடையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளோ ஆகுது. பிகாஸ் எனக்கு வோல்ட்டும் கரண்ட்டும் என்ன, டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். அதுதான் வந்து ஓம்ஸ் லா படி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலே இருக்கும். அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக தான் வரணும். இல்லை அப்படின்னா அது வந்து தப்பாயிடும். ஓம்ஸ் லாங்கிறது என்னென்னா வோல்ட் அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாக ஆகும். இதுதான் ஓம்ஸ் லா. அதுதான் இந்த கிராஃபில் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சிடுச்சா? ஓம்ஸ் லானா என்ன, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எதுக்கு, வோல்ட்டுக்கும் கரண்ட்டுக்கும். சரிங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறது உங்களுக்கு கம்மியாகும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஓம்ஸ் லா புரிஞ்சிடுச்சு இல்லையா? சரி, ஓம்ஸ் லாவில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம், அது அப்போசிங் மெட்டீரியல்னு சொல்லிட்டோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம சொன்னோம் இல்லையா, பிளாஸ்டிக்கு, காப்பர்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் இங்கே வந்து நிக்ரோம் கொடுத்துருக்காங்க. நிக்ரோம் ஒயரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபார்ம் பண்ணி அதில் வர வோல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மாற்றி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போது கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் பண்ணிங்கனாலும் கரண்ட் பாசிங் த்ரூ இது வந்து எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் கரண்ட்டு அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நிக்ரோம் ஒயரில் கொடுத்துருந்தீங்க, இப்போ வந்து காப்பர் ஒயரில் கொடுத்து பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் ஒரு கரண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், வேரியேஷன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நிக்ரோமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, அடுத்தது காப்பர் ஒயரில் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். அப்போ மெட்டீரியல் ஒன்று மாற்றும்போது அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ அதனால் கிடைக்கக்கூடிய கரண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னது தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கரண்ட்டு வந்து அப்போஸ் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் நிக்ரோமுக்கும் காப்பருக்கும் வித்தியாசம் இருக்கும் எடுக்கக்கூடிய கரண்ட்டோட இது. அப்போ காரணம் என்னென்னா அது அப்போசிங் மெட்டீரியலாக இருக்குது. என்ன பண்ணுது, அதிகமாக ரெசிஸ்டன்ஸு கொடுத்துச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகிறது அதிகமாக இருக்கும். தடை பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின் தடை. சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மின் தடை அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய கரண்ட்டை
அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் அங்கே கம்மியாக இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னா இந்த காப்பரு, ஸ்டீலு அந்த மாதிரி இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ அதுலெல்லாம் ஈஸியாக கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஏதாவது இரும்பு சேரில் இருந்துட்டு நம்ம கரண்ட்டு பல்பு கழட்டுறது, கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது வெறுங்காலில் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதே நீங்கள் ஸ்டீலில் நின்னீங்கன்னா கூட உங்கள் காலில் வந்து செப்பல் போட்டுக்கோங்க. செப்பலில் வந்து ரப்பரில் இருக்கறனால ஸோ அது என்ன பண்ணுது, கரண்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். கரண்ட் வர அப்சர்வ் பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸ் பண்ணும், தடை பண்ணும். சரிங்களா? அதனால தான். இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக எர்த்தில் நின்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எர்த் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா, கரண்ட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ கரண்ட்டை வந்து என்ன பண்ணிடும், சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ வெறுங்கால நீங்கள் எர்த்தில் நின்றுக்கிட்டு எந்த எலக்ட்ரிக் ஒர்க்கும் பண்ணிங்க அப்படின்னா ஷாக் அடிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது காரணம் என்னென்னா எர்த் வந்து ஈஸியாக கரண்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கான பவர் அதில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அதனால் அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கிளாத் மாதிரி ஏதாவது போட்டுக்கிறோம். இல்லை டேபிள் மரத்தை அதாவது வுட்டில் வந்து எப்பயுமே உங்களுக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. அது ஏன்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகமாக இருக்கும், மின்தடை பண்ணக்கூடிய பவர் அதிகமாக இருக்கும், கரண்ட் வந்து அப்சர்வ் பண்ணாது. அதே மாதிரி பிளாஸ்டிக்கு, ரப்பரு இதெல்லாமே உங்களுக்கு கரண்ட்டை அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால தான் இது எல்லாமே என்னவாக இருக்குது, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் என்னென்னு. சரிங்களா? இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெட்டீரியலில் கொடுக்குற நீங்கள் மெட்டீரியல் ஒன்று ஒன்று மாற்றும் போது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டான வோல்டேஜ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டான கரண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? வோல்டேஜ் என்ன மாறுதோ அதே அளவு கரண்ட்டும் மாறும், ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு வந்து அந்த பொருளுக்கு மெட்டீரியலும் மாறும். சரிங்களா? அப்போது இதை வந்து ஓம்ஸ் லா அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் அதை மாற்றணும் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும், வோல்டேஜும் கரண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதைத்தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ the resistance of a conductor can be defined as the ratio between the potential difference across the ends of the conductor and the current flowing through it. என்ன சொல்கிறாங்க, கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நம்ம கண்டக்டர் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தான். நம்ம வரைஞ்சோம் இல்லையா அந்த படத்தில், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் கண்டக்டர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த கண்டக்டர் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ரெண்டு எண்டும் இருக்குல்ல, ரெண்டு எண்டையும் சேர்ந்து என்ன பண்ணுது, கரண்ட்டு ஃப்ளோ பண்ணுது. எப்படியா ஃப்ளோ பண்ணிட்டு கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக தான் அது போகுது. அப்போ எதுக்காக இந்த மின்தடையை வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மின்தடை வைக்கிற இடத்துல எப்பயுமே எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற கரண்ட்டை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ரெசிஸ்டன்ஸை கொண்டு வராங்க. சரிங்களா? அதனால தான் எல்லா ஒயர் கனெக்ஷன்லேயும் பாருங்கள் உள்ள காப்பர் இருக்கும், மேலே சுற்றி அந்த ஒயர் பிளாஸ்டிக்கில் சுற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? ஃப்ளக்கில் பாருங்கள், ஃப்ளக் பாயிண்டில் அந்த உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டீலில் வந்து அந்த ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, மேலே வந்து உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர். சரிங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்போசிங் இது அதிகமாக இருக்குது, அதனால் அது கையில் நம்ம தொடும்போது கூட எந்த பிரச்சனையும் நமக்கு வராது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எஸ்ஐ யூனிட் படி ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம் அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் ஓம். இதுதான் சிம்பிள். சரிங்களா? ஓம் அப்படின்னா ஓம் அப்படின்னு இது போட்டுறாதீங்க. சரிங்களா? இது இல்லை ஓம். ஓகே, சயின்ஸில் ஓம் அப்படிங்கிறது இந்த சிம்பிள் தான். சரிங்களா? இதுதான் ஓம் சிம்பிள். இது வந்து யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம் அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் இதுதான். ஓகேவா? இப்போ ஓம்ஸ் லா படி பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இஸ் செட் டு பி 1 ohm if a current of 1 ampere flows through it when a potential difference of 1 volt is maintained across its ends. சரிங்களா? அந்த கண்டக்டர் அந்த எண்ட் இருந்துச்சு இல்லையா, இது இந்த கண்டக்டரோட எண்டு இருந்துச்சு இல்லையா, இந்த எண்டுலேருந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா அது எவ்வளோ, 1 ஓம்க்கு பாருங்கள் இது எப்படி கிராஸ் பண்ணுதுன்னா 1 ஓம் அப்படின்னா அந்த வோல்ட்டு தான், ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்கிறோம். சரிங்களா? 1 ஓம்
அப்படின்னா ஒரு வோல்ட்டு டிவைடட் பை 1 ஆம்பியர் ஏன் சொல்லியிருக்கோம், கரண்ட்டுக்கு ஐ சிம்பிள், கரண்ட்டை வந்து எதை வச்சு அளக்குறோம், ஆம்பியர் மூலியமாக தான் அளக்குறோம். ஸோ 1 ஆம்பியர், 1 ஆம்பியர் கரண்ட்டுக்கு 1 வோல்ட்டு, இது ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். ஓகேவா, இதை தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதாவது யூனிட் அதாவது ரெசிஸ்டன்ஸோட யூனிட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 ஓம்னு சொல்லிட்டோம். ஓம்ங்கிறது தான் நம்மளுடைய சிம்பிள், இது தான் ஓம்ங்கிறத ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம். ஸோ ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிங்கன்னா 1 ஓம் அப்படின்னு நமக்கு ஆன்சரே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் 1ங்கும்போது கண்டிப்பாக நமக்கு அங்கே கொஷின் என்னவாக இருக்கணும், 1 வோல்ட்டு கொடுத்துருக்கணும், கரண்ட்டும் 1 ஆம்பியராக இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 ஓமாக கிடைக்கும், ரெசிஸ்டன்ஸாக கிடைக்கும். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது அது சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா 2 ஐட்டம் கொடுத்துருவாங்க. பாருங்கள், கரண்ட்டு ஆஃப் 2 ஆம்பியர், கரண்ட் என்ன உங்களுக்கு ஃபார்முலாவில் V = IRன்னு சொல்லிட்டோம் நம்ம. இதுக்கு ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க கரண்ட் ஐ கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 2 ஆம்பியர் ஐ கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் எண்ட்ஸ் 30 வோல்ட், வி கொடுத்துட்டாங்க நமக்கு. இதில் பாருங்கள், இதில் நமக்கு ஃபார்முலா என்ன, V = IRங்கிறது நம்மளுடைய ஃபார்முலா. நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் ஐ கொடுத்துட்டாங்க, I = எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க, வோல்ட்டு கொடுத்துட்டாங்க, நமக்கு 30 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ வியும் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன இப்போ தேவை, ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி எழுதலாம், R = V/Iன்னு எழுதலாமா? அப்போ நமக்கு ஃபார்முலாவில் அப்படியே டைரெக்டாக போட வேண்டியதான். இதுதான் நம்மளுடைய சால்வ்டு. ஏன்னா எப்பயுமே வந்து இந்த ஓம்ஸ்ல அப்படி கொடுத்தவங்க அப்படின்னா வேல்யூ வந்து 2 கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு 30/2 அப்படின்னா 15 to 30. அவ்வளோதான், ஈஸியாக நமக்கு கண்டுபிடிச்சோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 15 இருக்குது. வோல்ட்டை விட ரெசிஸ்டன்ட் வந்து எப்படி இருக்குது, கம்மியாக தான் இருக்குது இல்லையா? அவ்வளோதான், 15 ஓம். ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 15 ஓம். ஏன்னா ஆறுனா உங்களுக்கு தெரியும் சிம்பிள் என்ன, இந்த சிம்பிள். ஸோ 15 ஓம் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சிலதில் உங்களுக்கு ஆர் கொடுத்துருவாங்க, கரண்ட்டு கொடுத்துருவாங்க, நமக்கு வந்து வோல்ட் கண்டுபிடிக்க வேண்டியதாக வரும். ஒரு சிலதில் வந்து உங்களுக்கு ஆர் கொடுத்துருவாங்க, வோல்ட் கொடுத்துருவாங்க, கரண்ட் கண்டுபிடிக்கிறதா இருக்கும். சரிங்களா, இவ்வளோ தான் நமக்கு சால்வ்டு ப்ராப்ளம். சரிங்களா, இவ்வளோவே. ஓகே, இப்போ ஓம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.